சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட சேனல்ல ரீசெண்டா நம்ம பார்த்தீங்கன்னா, பிளாகர் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவுக்கு மிகப்பெரிய அளவுல ரெஸ்பான்ஸ் குடுத்திருந்தீங்க. அதுக்கு கீழ நெறைய பேர் வந்து பல கேள்விகள கேட்டிருந்தீங்க. குறிப்பா அந்த வீடியோல நான் சொன்ன நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அந்த நபரோட டீட்டெயில் எனக்கு தெரியும். இருந்தாலும் அவரோட பர்மிஷன் இல்லாம நான் சொல்ல முடியாது. தனிப்பட்ட முறையில உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களோட ஃபோன் நம்பர கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் கால் பண்ணி சொல்றேன். ஏன் அப்படின்னா, அந்த நபர் கண்ணுக்கு முன்னாடியே வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு மாசத்துக்கு அதிகபட்சமாவே பார்த்தீங்கன்னா, $25,000 $30,000னால ஒரு மாசத்துக்கு சம்பாரிக்கிறாருங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆயிட்டேன் நானு. ஏன் அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடியே பிளாகர் சம்மந்தப்பட்ட பல வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன். YouTubeல பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷம் இடைவெளிக்கு அப்புறம் இப்பதான் ரீசென்ட்டா தான் நான் மறுபடியும் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த நபர் எனக்கு பழக்கம். இருந்தாலும் எனக்கு அந்த அளவுக்கு ஒண்ணும் அவர்கிட்ட பேச்சுவார்த்தைலாம் கிடையாது. சில சந்தேகங்களுக்காக அவர்கிட்ட நான் பேசினேன். நானும் பார்த்தீங்க அப்படின்னா, பிளாகர் வச்சிருந்தேன். என்னோட பிளாகர்ல பார்த்தீங்க அப்படின்னா, பல பிரச்சனைகள் வந்தது. என்னதான் வந்து நான் மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணாலும் எனக்கு வந்து மானிட்டேஷன் அப்ரூவல் கிடைக்கவே இல்ல. எப்பன்னா கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த சமயத்துல தான் நானும் YouTube சேனல்ல நெறைய தேடிட்டு இருக்கும்போது, அந்த நபர நான் தேடி கண்டுபிடிச்சேன். அந்த நபர் எப்படின்னா YouTube சேனலும் வச்சிருக்காரு. பிளாகர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நெறைய வச்சிருக்காரு. அந்த நபர் எந்த மாரி கேரக்டர் அப்படின்னா, பிளாகிங் வந்து நல்ல தெளிவா சூப்பரா பண்ணுவாரு. அவர மாரி வந்து பிளாகிங் பண்றதுக்கு வேற ஆளே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிச்சு சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்ல டேலண்ட் தான். எந்த அளவுக்கு டேலண்டோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மற்றவர்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மைண்ட்லயும் இருக்காரு. அதுக்கு மிக முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, அவரு எந்த விதமான ஒரு அட்வைஸுக்குமே பணம் இல்லாம அவரு பண்ணவே மாட்டாரு. உதாரணத்துக்கு நானே பார்த்தீங்கன்னா, என்னோட பிளாகிங் சம்மந்தப்பட்ட பல டவுட்டுக்கு நான் அவர்கிட்ட கேட்கும்போது, அவரு என்கிட்ட வந்து பணம் வாங்கிட்டு மட்டும் தான் எனக்கு வந்து ரிப்ளைவே பண்ணாரு. பல விஷயங்கள் செஞ்சு குடுத்தாரு. இருந்தாலும் என்னால பார்த்தீங்க அப்படின்னா, மானிட்டேஷன் அப்ரூவல் கன்டினியூவா வந்து பண்ணவே முடியல. மானிட்டேஷன் அப்ரூவல் எனக்கு கிடைக்கவே இல்ல. பல பிரச்சனைகள் அந்த சமயத்துல வந்தது. என்னதான் பிரச்சனை? எப்படிதான் அத சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கேள்விகள் அவர்கிட்ட கேட்டாலும், அவர் அதுக்கு சிம்பிளா சொன்ன பதில் என்னன்னு தெரியுங்களா? இந்த பிளாகர உங்களோடத தூக்கி போட்டுருங்க. நான் புதுசா ஒண்ணு கிரியேட் பண்ணி தரேன். உங்களோட ஃபோன் நம்பர் வச்சே நான் வந்து புதுசா ஒரு மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி, அத வச்சு நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு பிளாக் ஸ்பாட் ஓப்பன் பண்ணி, அதுல போஸ்ட் போட்டு மானிட்டேஷன் அப்லோட் எல்லாமே கிடைச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு அத குடுத்துர்றேன். ஒண்ணுமே இல்ல. இதுக்கு வந்து நான் நார்மலாவே எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் வந்து நானு கால்குலேஷன் வச்சிருக்கேன். அந்த மாரி உங்களுக்கு மானிட்டேஷன் அப்ரூவ்ட் எல்லாமே உங்களோட அக்சஸ்ல எல்லாத்தையுமே நான் மாத்தி குடுத்துர்றேன். அதுக்கு மேல ஏதாவது பிரச்சனை அப்படின்னாலும் ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் தான் நான் ஹெல்ப் பண்ணுவேன். மத்தபடி பார்த்தீங்கன்னா, மேஜரான இஷ்யூக்கு வந்து எல்லாமே வந்து ஒவ்வொரு அட்வைஸுக்குமே இந்த அளவுக்கு நீங்க பே பண்ற மாரி இருக்கும். அப்படின்னா சொல்லுங்க நான் கிரியேட் பண்ணி தரேன். நான் உங்களுக்கு வந்து பிளாகிங் ஓப்பன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஓகே ப்ரோ, இது எல்லாமே நீங்க ரெடி பண்ணி தர்றீங்கன்னா, இதுக்கு எவ்வளவு பிரைஸ் வந்து நீங்க கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2019, 2018 அந்த டைம்லயே அவரு ஒரு பிளாகிங் ரெடி பண்ணி குடுக்கறதுக்கே ரூ. 50,000 அந்த டைம்ல கேட்டாரு. இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பிசினஸாவே அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த மாரி இருக்கிற ஒரு நபர் நமக்கு எப்படி ஒரு சாதாரண ஒரு கமெண்ட்ல ஒரு ரிப்ளை கேட்கிறோம் அப்படின்னா, ஒரு டவுட் கேட்கிறோம் அப்படின்னா, நமக்கு எப்படி ரிப்ளை பண்ணுவாரு? ஆக்சுவலி நான் அந்த டைம்ல அவர்கிட்ட நான் பேசும்போது கூட, எனக்கு டைரக்டாலாம் வந்து அவர் லிங்க் கிடைக்கல. அந்த சமயத்துல என்னோட யூடியூப் சேனலை பார்த்து ஒரு பாப்பா என்கிட்ட பேசுனது. அந்த பாப்பா பார்த்தீங்கன்னா, அவருகிட்ட ஒரு குறிப்பிட்ட சில மாதங்கள் வந்து வேலை செஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நம்மளோட பழைய வீடியோல, அந்த நபர் வந்து பிளாகிங் சம்பந்தப்பட்ட ஏ டு ஜெட் எல்லாத்தையுமே பல வெப்சைட்டை வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மாசம் 20 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். இது வந்து மேலோட்டமா நான் சொன்ன விஷயங்கள் தான். ஆனா இது மட்டும் இல்லாம அவரு தனிப்பட்ட விதத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய வெப்சைட் கிரியேட் பண்ணி பிளாகிங் ரெடி பண்ணி அதுக்கு மானிட்டேஷன் அப்ரூவ் வாங்கி அதை சேல் பண்றதுலயே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு லட்சக்கணக்கில் லாபத்தை சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு மாசமும். அதாவது அவரோட டேலண்ட்டை வச்சு அவர் வந்து கிரியேட்டிவா சம்பாதிக்கிறாரு. இது வந்து ஸ்மார்ட் ஒர்க்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவரோட என்னென்ன வெப்சைட் வச்சிருக்காரு, என்னென்ன பிளாகிங் வச்சிருக்காரு அப்படிங்கிறத பத்தி யாருகிட்டயுமே வந்து சொல்லவே மாட்டாரு. யாருகிட்டயுமே அவர் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. பக்கா சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சொல்ல போனா அந்த பாப்பா எனக்கு பழக்கமாச்சு பாத்தீங்களா, அந்த பாப்பா ஒரு சில மாதங்கள் அவர்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தது. அந்த பாப்பா சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு டாபிக்கை கொடுத்து எனக்கு இந்த டாபிக் சம்பந்தப்பட்ட நிறைய வந்து பேராகிராஃபா நீங்க ரெடி பண்ணி கொடுக்கணும். இதுதான் உங்களோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாராமா.
இந்த பாப்பா பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி மெசேஜ் அனுப்பி விட்ருமாமா, இல்லைன்னா மெயில் அனுப்பி விட்ருமா. இதை வந்து அவரு எதுல போஸ்ட் பண்ணுவாரு, எதுல வந்து அப்டேட் பண்றாரு அப்படிங்கிறத பத்தி அந்த பாப்பாவுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா அந்த ஒரு போஸ்ட், அந்த டாபிக்ல ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்ட் அந்த பாப்பா ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு அந்த பாப்பாவுக்கு அவர் கொடுக்குற அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா வெறும் 500 ரூபா தான். இந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பொசசிவா, அதே மாதிரி ரொம்ப ரொம்ப மற்றவர்கள்கிட்ட வேலை வாங்குறமே அவர்களுக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கரெக்டா ஜெனியூனா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல தாட் வந்து அவர்கிட்ட கிடையாது. முழுக்க முழுக்க அவர் ஃபோக்கஸ் பண்றது எல்லாமே பினான்சியலா மட்டும்தான் பாக்குறாரு. எதையுமே பிசினஸ் ரீதியா மட்டும்தான் பாக்குறாரு. அவரோட தேவைக்கு என்னவோ அதை மட்டும் தான் அவர் செய்யணும்னு நினைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவரோட கான்டாக்டே எனக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நான் கஷ்டப்பட்டு தான் வாங்கினேன். அதுவும் அந்த பாப்பா கிட்ட ரொம்ப கெஞ்சி கூத்தாடி நிறைய பிரச்சனைகள் நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பாப்பாவே எனக்கு கொடுத்தது. அதுக்கப்புறம் அந்த பாப்பா சொன்ன விஷயம் வந்து நீங்களும் நானும் பேசுறதே தெரியக்கூடாது, அதே மாதிரி நான் நம்பர் கொடுத்தேன்னு தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க, நம்ம பேசுறது நீங்க யாரோ நான் யாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும், எப்படியோ ஒன்று உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கிடைச்சிது அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ரொம்ப வற்புறுத்தி கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பாப்பாவே ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க. சொல்லப்போனால் இப்போ அந்த பாப்பா கிட்ட கூட நான் பேசுறது இல்லை, ஏன்னா அந்த பாப்பாவை கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால எந்த விதமான டச்சுமே நமக்கு இல்லை. ஸோ இப்படியெல்லாம் பல விஷயங்கள் பல பிரச்சனைகளை வந்து கடந்து தான் நம்ம வர்றோம். ஆனால் எதையுமே வந்து நம்ம சிம்பிளாக கெயின் பண்ணவே முடியாது அப்படிங்கிறத ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் ஒவ்வொருத்தருமே வந்து பிளாகிங் அப்படின்னா 20 லட்ச ரூபாங்கிறது ஒரு மாதத்துக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது நம்புறோம் நம்பலை அப்படிங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் உழைப்புக்கேற்ற ஊதியம் அதே மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு ஒரு இது பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான பலன் கண்டிப்பாக நம்மளை வந்து சேரும். ஆனால் நம்ம எந்த அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. நமக்குள்ள நிறைய டேலண்ட் இருக்கும். சொல்லப்போனால் எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சே பார்த்தீங்கன்னா நான் நிறைய முயற்சி பண்ணியிருக்கேன். இந்த பிளாகிங் எல்லாம் நான் இப்போ பண்ணுறதே விட்டுட்டேன். ஏன்னா பல பிரச்சனைகள், சொல்லப்போனால் 40-50 போஸ்டெல்லாம் நான் போட்டு கிட்டத்தட்ட 5-6 பிளாகிங் நான் வச்சிருந்து எதுலேயுமே வந்து என்னால் மானிட்டேஷன் அப்ரூவ் வாங்கவே முடியல. அதில் என்ன பிரச்சனைன்னு என்னால் கண்டுபிடிக்கவும் முடியல. அதே மாதிரி அந்த நபர்கிட்ட நான் உதவி கேட்கும்போது கூட அந்த நபர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன், அது எல்லாத்தையுமே தூக்கி போடுங்க, நான் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து கிரியேட் பண்ணி தரேன், அதில் மேஜரான இஷ்யூ ஏதாவது வந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் என்கிட்ட கேளுங்க, மற்றபடி சின்ன சின்ன இஷ்யூ எல்லாத்தையுமே நீங்களே வந்து உங்களுக்கே தெரியும், அதை வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கங்க, மேஜரான இஷ்யூ மட்டும் கேளுங்க என்கிட்ட. அதே மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்குமே ஒவ்வொரு நீங்க ரெக்வஸ்ட் நீங்க கேட்கும் போது அதை நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா இதுக்குன்னு நான் ஒரு சில சார்ஜஸ் எல்லாம் நான் பார்ப்பேன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லும்போது உண்மையிலேயே வந்து இது பக்கா ப்ரொஃபஷனலா டேலண்டா இருக்கிறவங்களுக்கு அவங்களோட டேலண்ட்டுக்கான ஒரு ஒர்த்தி. ஏன்னா கன்சல்டன்சின்னு நம்ம போகும்போது எந்த இடத்துலையுமே வந்து கன்சல்டன்சி ஃப்ரீயா யாருமே பண்ண மாட்டாங்க. இது இப்ப இருக்கிற சூழ்நிலையில இந்த 2026 காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா கன்சல்டன்சின்னு போனாவே என்ட்ரியை பாத்தீங்கன்னா சில பேர் 500 ரூபா 1000 ரூபா. நார்மலாவே ஏதாவது ஒரு கன்சல்டன்சி ஆஃபீஸுக்கு நம்ம போயிட்டு நார்மலா சின்னதா ஒரு கான்வர்சேஷன் பண்ணாலே கூட அதுக்கே பாத்தீங்க அப்படின்னா 5000 ரூபா பிரைஸ் பண்றவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது சில பேர் டேலண்ட் உண்மையிலேயே அவங்களால வந்து முடியுது. சொல்ல போனா அவரால் பாத்தீங்கன்னா ஒரே வாரத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 போஸ்ட் தான் போடுறாரு. அந்த 10 போஸ்ட்டும் வச்சு பக்காவா மானிட்டேஷன் அப்ரூவ் வாங்கி ஏர்னிங்ஸுக்கு எலிஜிபிள் ஆயிடுறாரு. இது எந்த அளவுக்கு பண்றாரு, எப்படி பண்றாரு அப்படிங்கிறது எனக்கும் நல்லா தெரியல. ஏன்னா நான் எத்தனையோ முயற்சி பண்ணி எத்தனையோ வருடங்கள் முயற்சி பண்ணி என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. இப்ப கூட நீங்க என்னோட சேனலை வியூ பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு முன்னாடியே பிளாகிங் சம்பந்தப்பட்ட பல வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த சமயத்துல தான் நான் புதுசா கத்துக்கிட்டேன். நான் கத்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நான் யூடியூப்ல போட ஆரம்பிச்சேன். எப்படி பார்த்தாலும் பிளாகிங் அப்படிங்கிறது ஓவராலா வேர்ல்டு ஃபுல்லா வியூ பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் அது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிளாகிங்ல வந்து நீங்க எதிர்பார்க்கறத விட மிகப்பெரிய அளவுல வருமானத்தை எடுக்க முடியும். கண்ணுக்கு முன்னாடி நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியாமலே வெப்சைட் ரன் பண்றவங்க பிளாகிங் ரன் பண்றவங்க எக்கச்சக்கமா இருக்காங்க. ஏன்னா அவங்களோட யூனிக்னஸையோ அவங்களோட கண்டென்ட்டையோ வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிடக்கூடாது, அதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல நிறைய பேர் ஃபோக்கஸ்டா இருக்காங்க. இப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஏன்னா யூடியூப் சேனலோ ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மை நம்ம சூஸ் பண்ணி அதில் வந்து ஈஸியாக நம்ம வீடியோ போட்டு மானிட்டேஷன் எனேபிள் ஆகி அதில் நம்ம பணம் சம்பாதிக்கிற அளவுக்கு ரொம்ப ஈஸியானதெல்லாம் கிடையாது. பிளாகிங்கும் சரி வெப்சைட்டும் சரி ஒரு சில ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்களால மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட யூனிக்னஸும் அதே மாதிரி அவங்களோட சீக்ரெட் கண்டென்ட்டை பற்றின எந்த சீக்ரெட்டுமே வெளியே போகக்கூடாது. அதே மாதிரி புதுசாக யாராவது வராங்க அப்படின்னா அதே கண்டென்ட்டை அவங்களையும் யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல
பக்காவா தெளிவா இருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க நல்லாவே தெளிவா புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அவர் யாரு, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய பேர் கேட்டது எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. இருந்தாலும் இதுல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா நானே வந்து அவர்கிட்ட பேசுறதுக்குள்ள பல போராட்டங்கள்ல சந்திச்சு சொல்லப்போனா ஒரு 4, 5 டைம் தான் அவர்கிட்ட பேசியிருக்கேன். அப்படி இருக்கும்போது அவரை பத்தி நான் வந்து வீடியோல சொல்றேன் அப்படின்னாவே, சப்போஸ் அவர் என்ன ஃபாலோ பண்ணியிருந்தார் அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலுக்கும், மன வருத்தத்துக்கும் ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம இதை பத்தியெல்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டாம். உங்களோட முயற்சியை நீங்க கண்டினியூவா பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஜெனியூனா பண்ணுங்க. முயற்சி என்னைக்குமே வந்து விட்டுறாதீங்க. கண்டிப்பா அதுக்கான பலனுங்கிறது நம்மளை வந்து சேரும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா, நீங்க கேட்டதுக்கு வந்து யாருக்காவது பர்சனலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்க ஃபோன் நம்பரை கொடுங்க. நான் உங்களுக்கு கால் பண்றேன். நம்ம பர்சனலா பேசலாம். ஆனா பப்ளிக்ல நான் வந்து அதை பத்தி சொல்ற மாதிரி இல்லை நண்பா. அதனால யாருமே தவறா எடுத்துக்காதீங்க. உண்மையிலேயே அது ரொம்ப ரொம்ப தலைவலியான ஒரு விஷயம். ஏன்னா அவர்கிட்ட நம்ம பேச முடியாது. இடையில நான் அவர்கிட்ட பேசல அப்படின்னாலும் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல நமக்கு பிரச்சனை கொடுத்துட்டாரு அப்படின்னா, ஏன்னா ஒரு சில ஹெல்ப் எல்லாம் எனக்கு நிறையவே பர்சனலாவே அவர் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு அதுல மிகப்பெரிய இடையூறு வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன். ஸோ இந்த வீடியோவை பார்க்குற நீங்க யாரா இருந்தாலும் உங்களோட கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.